வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. நடிகர் விஜய் ஆட்சி அமைக்கும் சூழல் இருக்கும் சூழலில் ஏறக்குறைய பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை இல்லாத சூழலில் பிற கட்சிகளின் ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் கண்டிப்பாக கட்சி தாவல் அது மாறி மாறி ஓட்டு போடுவது போன்ற விஷயங்கள் இனி நடைபெற ஆரம்பிக்கும். இந்தியா முழுக்க கட்சி தாவல் தடை சட்டம் இருந்தாலும் ஒரு பெரும்பான்மை அரசு அமையாத சூழலில் கட்சி தாவல் என்பது அல்லது வேற ஒரு நலனுக்காக அந்த கட்சியில் இணைவதோ என்பது நடைபெறும். அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அறுதி பெரும்பான்மை இல்லாத சூழலில் என்ன நடைபெறும் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் ஒரு முக்கிய செய்தியை தமிழக மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய சூழல் இருக்கின்றோம். என்னன்னா, ரகுநாதன் என்பவர் ஒரு தேர்தல் ஆணையத்திடம் ஒரு புகார் கொடுத்துள்ளார். சென்னையை சேர்ந்த ரகுநாதன் என்பவர் தேர்தல் ஆணையத்திடம் ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார். இந்த கடிதம் என்னன்னா, சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் கட்சி மாறும் வாக்களிக்கும் சூழல் இருப்பது அல்லது கட்சி தாவல் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்ற அடிப்படையில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தன்னுடைய சான்றிதழை வாங்கும் பொழுது அவர் எந்த கட்சிக்கும் நான் தாவ மாட்டேன், எந்த சின்னத்தில் போட்டியிடனோ எந்த கட்சியின் சார்பாக நான் நின்றனோ அந்த கட்சிக்கே நான் இருப்பேன் என்றும் ஒரு உத்தரவாத கடிதம், ஷூரிட்டி பாண்ட் தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதுள்ள கட்சி தாவல் சட்டங்கள் நடைமுறையில் பொருத்தப்படவில்லை. அதாவது 2/3 பங்கு பெரும்பான்மை இருந்தால் அந்த கட்சி தாவுவது என்பது, வேற ஒரு கட்சி ஆதரிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் கால பொருத்தத்தில் இப்போ ராஜ்யசபா எம்பிக்கள் நிறைய பேர் ஆம் ஆத்மி சேர்ந்தவர்கள் பாஜகவை இணைந்தார்கள். அப்ப வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் சான்றிதழ் பெறுகின்ற பொழுது அது 1 மாதத்திற்குள் தேர்தல் ஆணையத்திடம் ஒரு உறுதிமொழி பத்திரத்தை கொடுக்க வேண்டும். அந்த உறுதிமொழி பத்திரத்தில் கட்சி தாவ மாட்டேன் என்று ஒரு உறுதிமொழி கொடுக்க வேண்டும். அப்படி மீறினால் அவருடைய சொத்து மதிப்பில் 75 லட்சத்தை பெனால்ட்டியாக, அபராதமாக இந்த அரசு வசூலிக்க வேண்டும். அதை நிலவரி வருவாயோடு இணைத்து சொத்தை ஜப்தி செய்ய வேண்டும் என்று இந்த கோரிக்கை வைத்துள்ளார். இது உண்மையில் நல்ல ஒரு கோரிக்கை. ரகுநாதன் என்பவர், சென்னை ஜாபராம்பேட்டை சேர்ந்த ரகுநாதன் என்பவர் இந்த கோரிக்கை வைத்தது மக்களாட்சி தத்துவத்தில் நம்பிக்கையுள்ளவர்களுக்கு ஒரு நல்ல சான்று உலகம் அமையும். நன்றி.